Hello friends, welcome to Angular Tutorials. நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது Angular Interpolation பத்தி. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள ஜம்ப் ஆயிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு Angular application Stackblitz-ல கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ Interpolationsனு பார்த்தீங்கன்னா Angularல டேட்டாவை பைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க அது. Angularல பார்த்தீங்கன்னா எல்லா டெம்ப்ளேட்லையுமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நாங்கள் வந்து இந்த இன்டர்போலேஷன் தான் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை பைண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு டேட்டாவை காட்டுவோம். ஸோ இந்த இன்டர்போலேஷன்ஸ் என்ன, அதில் என்னென்ன சின்டாக்ஸ் இருக்குது, எதை யூஸ் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாகவே இந்த வீடியோவை பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே டிஃபால்ட்டான ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல்லேருந்து காம்பனன்ட் இருக்குது. இந்த காம்பனன்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நேம் அப்படின்ட்டு இப்படி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுவே ஒரு இன்டர்போலேஷன் தாங்க. இன்டர்போலேஷன் அப்படின்னா அது வந்து அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம், அதாவது எக்ஸிக்யூட் பண்ண முடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்கள் கொடுக்கலாம். அந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை ரொம்ப பெருசாக கொடுக்கக்கூடாது, லென்த்தியாக கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப் காம்பனண்ட்டில் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்குலர் அப்படின்ட்டு நேம் கொடுத்துருக்காங்க. இந்த நேமை நம்ம வந்துட்டு ஹெலோ காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணுறோம். இது வந்து இன்புட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது வெறும் இன்டர்போலேஷன் பற்றி மட்டும்தான். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும்னா இந்த நேம் அப்படிங்கிறத இதோட ரெஸ்பெக்டிவ் காம்பனண்ட்டில் தேடும். அதாவது இந்த இதில் அந்த வேரியபிள் இருக்கான்னு தேடும். ஸோ அந்த வேரியபிள் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னவோ அதை தான் கொடுக்கும். ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் எக்ஸ்பிரஷனை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குமோ அந்த வேல்யூ தான் அங்கே அது பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா பாஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். திஸ் இஸ் அ டெஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணும்னா ஆப் காம்பனண்ட்ல போயிட்டு நீங்கள் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். நார்மலான HTML தான். நீங்கள் சும்மா டெஸ்ட்னு கொடுத்தாலே போதும், இங்கே பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் அ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரிங் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு பூலியன் வேல்யூ கூட கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ட்ரூ அப்படின்ட்டு வருது. இல்லை ஒரு நம்பர் கொடுக்கலாம், நீங்கள் நம்பர் கூட வரும். இல்லை நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கூட கொடுக்கலாம். ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்னு வருது. இது ஏன் இப்படி வருதுன்னா நீங்கள் எல்லாமே இந்த எக்ஸ்பிரஷனில் வருது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே இது டூ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண பார்க்கும். நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் அதை அல்டிமேட்டாக டிஸ்பிளே பண்ண போகிறது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தான். ஸோ நீங்கள் இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருந்தாலுமே அது எல்லாத்தையுமே டூ ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ண பார்க்கும். இப்போ நீங்கள் நார்மலாக டெவலப்பர் டூலில் போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே பை டிஃபால்ட்டாக டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் இருக்கும். அது எங்கேருந்து வருதுன்னா எல்லா டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்ஹெரிட் ஆகுது. ஸோ அதனால அந்த மெத்தட் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்னு நீங்கள் கொடுக்கலாம். இங்கே இப்போ இங்கே டூ ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு வருது. அதே தான் இங்கேயும் அது டிஸ்பிளே பண்ண போகுது. நீங்கள் எந்த வேல்யூ எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் அது இப்படி கன்வெர்ட் பண்ண பார்க்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே நான் நேம்னு கொடுத்துட்டு கோபின்னு கொடுத்தேன்னா இந்த நேம் கூட இங்கே காட்டாது. இப்போ இந்த நேம் உங்களுக்கு காட்டணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நார்மலாக எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் டெஸ்ட் டாட் நேம்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ண போகுது. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இப்போ இதுக்கு கீழே நீங்கள் ஒரு இல்லாத வேல்யூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று எதுவுமே வரல, அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லுது. இப்போ இதுக்கு இன்னொரு லெவல் போனீங்கன்னா அங்கேயும் எதுவும் இல்லை, ஆனால் இங்கே எரர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து டிஎஸ் ஆஃப் அன்டிஃபைன், இந்த இது வந்து டிஃபைனே ஆகலை, அதனால இது கொடுக்கல. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எரர் கொடுக்குது உங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ இங்கே இந்த இன்டர்போலேஷனில் இந்த மாதிரி நீங்கள் பூலியன்ஸு, ஸ்ட்ரிங்கு, நம்பரு, ஆப்ஜெக்ட்ஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆமாங்க, நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் நேம்னு கொடுத்துட்டு இது ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த ரிட்டர்னில் டெஸ்ட் டாட் நேம் அவ்வளோதான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். திஸ் டாட் டெஸ்ட் டாட் நேம். இப்போ இங்கே வந்துட்டு இதில் பிரிண்ட் நேம்னு இந்த மெத்தடை கால் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா அதே நேம் கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. இந்த பிரிண்ட் நேம் அப்படிங்கிற மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தடில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த நேமை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத முடியும்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் காம்ப்ளெக்ஸான எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். ஒரு ஏபிஐ கால் பண்ணலாம் நீங்கள், இல்லை ஒரு ஃபார் லூப் எழுதி நிறைய எலிமெண்ட்ஸை நீங்கள் லூப் பண்ணலாம், மேப் ஃபங்க்ஷன் எழுதலாம், எல்லாமே பண்ணலாம். இதெல்லாமே இதில் அலோட் கூட தான். ஆனால் நீங்கள் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்குன்னா 100% இதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். ஏன் தவிர்க்கணும்னா இந்த ஆங்குலர் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்கிறது, இது எப்போவுமே டெம்ப்ளேட் இதால் பாஸ் ஆகிட்டே இருக்குங்க, அதாவது ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு கீ ப்ரெஸ் இவெண்ட்டுக்கும் ஒரு ஹெச்டிடிபி கால் போய் வரும்போதும், இல்லை இந்த மாதிரி மவுஸ் கிளிக் இவெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா இவெண்ட்ஸுக்குமே யூஐயை வந்து இது ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும் ஆங்குலர். அப்போ தான் இது வந்து அது பர்மனெண்ட்டாக வச்சுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பட்டன் கொடுத்துட்டு
பட்டனில் கவுண்ட் கொடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த கவுண்ட் இங்கே டிஸ்ப்ளே பண்ணலாம். கவுண்ட் நீங்கள் எப்பெல்லாம் பட்டன் கிளிக் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் கவுண்ட் வந்து தன்னால் டிஸ்ப்ளே ஆகணும் இல்லைங்களா? அதனால இது ஒவ்வொரு தடவை இது பார்ஸ் பண்ணிட்டே இருக்கும், இது எக்ஸ்பிரஷன் இவாலுவேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால இந்த இன்டர்போலேஷன் அப்படின்னு கொடுக்குறது 3 ரூல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், நீங்கள் எதுவுமே காம்ப்ளெக்ஸான விஷயத்தையும் பண்ணக்கூடாது, இது அலோவ் பண்ணாலும் கூட நீங்கள் பண்ணவே கூடாது, முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னா உங்கள் ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்துட்டு ரொம்பவே ஸ்லோ ஆயிரும், மற்ற அப்ளிகேஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஆயிரும். ஸோ இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒன்று சிம்பிளிசிட்டி, செகண்ட் வந்துட்டு குவிக்கான எக்ஸிகியூஷன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதும்போது முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஜெக்ட் டாட் நேம் அப்படி தான் நீங்கள் டேரெக்டாக எடுத்துடணும், டெஸ்ட் டாட் நேம். இது அப்படி ரீடிங் மட்டும் தான் பண்ணணும். இது வந்து டக்குன்னு ரன் ஆகக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கணும், ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அதே நேரத்தில் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறதா இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. சைடு எஃபெக்ட் அப்படின்னு எதை சொல்ல வரோம்னா, ஸோ இப்போது இந்த அப்ளிகேஷன்லேயே சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம this dot name அப்படிங்கிறத ஒரு math dot random நம்பருக்கு நம்ம அசைன் பண்ணுவோம். ஓகே, இது வந்துட்டு டைப் கேட்குது. ஸோ இப்போ டைப் ஸ்கிரிப்டில் நான் சும்மா அதை எஸ்கேப் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நேம் அப்படிங்கிறத math dot random அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிச்சு. இப்போ நாங்கள் நேம் அப்படிங்கிறத அசைன் பண்ணாலும் கூட இங்கே நேம் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த நேம் அப்படிங்கிறத நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், ரேண்டம் நம்பராக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாம இந்த இதில் ஒரு இன்க்ரீஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதலாம். இது என்ன பண்ண போகுதுன்னா டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற கவுண்ட்டை சும்மா இன்க்ரீஸ் பண்ண போகுது. டெஸ்ட்டுக்குள்ளே கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் ஸோ இங்கே நாம கவுண்ட் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இந்த வேல்யூ வந்து 0ன்னு வச்சுக்கலாம், அப்போ தான் அது இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக பண்ணும். இந்த இடத்துல ரிட்டர்ன் வந்து கவுண்ட் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பிரிண்ட் நேம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக கவுண்ட் ரிட்டர்ன் பண்ண போகுது, இங்கே 0 அப்படிங்கிறத கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் ஓகே தாங்க. இப்போது ஒரு பட்டன் கொடுத்துட்டு அதுக்கு கிளிக் பண்ணிட்டுக்கு இந்த இன்க்ரீஸ் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துடலாம் நாங்கள் இன்க்ரீஸ் கவுண்ட். இப்போ இது இன்க்ரீஸ் அப்படிங்கிற மெத்தடு பட்டன் க்ளோஸ் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன் இருக்குது, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதுவும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இங்கே நான் இங்கே இன்க்ரீஸ் கவுண்ட்டை மட்டும் தான் கிளிக் பண்ணுறேன். இன்க்ரீஸ் கவுண்ட்டை கிளிக் பண்ணாலும் அங்கே ஆக்சுவலி என்ன இன்க்ரிமெண்ட் ஆகுது, கவுண்ட் மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஆனால் நேம் கூட மாறிட்டே இருக்குது. நேம் ஏன் மாறுதுன்னா இந்த பிரிண்ட் நேமில் இதை நாங்கள் அசைன்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இது அலௌடாக இருந்தாலும் கூட இதை தான் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு இன்டர்போலேஷன் இருக்கிற எல்லா மெத்தடுமே ப்ராப்பர்ட்டியை ரீட் மட்டும் தான் பண்ணணுமே தவிர எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கொடுக்கக்கூடாது. இது ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு ஏபிஐ கால் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதாகட்டும், அந்த மாடலோட ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. இது ஏன் ஒரு இன்ஃபைனைட் லூப் கூட கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் இப்போ இதை மாற்றினீங்கன்னா இதோட இந்த வேல்யூ கூட உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் கவுண்ட் மாற்றினீங்கன்னா நேம் வேல்யூ கூட உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. நேம் வேல்யூ அஃபெக்ட் ஆகும்போது திரும்பவும் அது ரெண்டர் ஆகும். ஸோ திரும்பவும் அப்படியே இந்த லூப் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ நேம் அஃபெக்ட் ஆச்சுன்னா திரும்ப கவுண்ட் காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ஃபைனைட் லூப் எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரீசன்னால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது, அது குவிக்காக இருக்கணும், அதே நேரத்தில் சிம்பிளாக இருக்கணும். இந்த 3 ரூல்ஸ் இருக்கு. இது தவிர்த்து நீங்கள் சில விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு ஆங்கில டாக்குமெண்டேஷன் சொல்லுது. அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத நாங்கள் இப்போ கிளிக்காக பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் இந்த இதில் வந்துட்டு இப்போ நான் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் டு நம்பர் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் தான் கொடுக்குறேன். இங்கே இப்படிங்கிறத நீங்கள் அசைன் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்ப்ளேட் பார்சரர். இன்டர்போலேஷனில் எந்த ஒரு வேல்யூக்கும் நீங்கள் நம்பரை அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, இல்லைன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டாட் கவுண்ட்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது. ப்ளஸ் சைன் ஆகட்டும், இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை கவுண்ட் ஈக்குவல் டு 8 இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேஷன், இல்லைனா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 8 இந்த மாதிரி எந்த ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் பண்ண முடியாது. இது இல்லாமல் நீங்கள் நியூ கீவேர்டை இதுக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது. டைப் ஆஃப், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் ஆஃப், இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இன்டர்போலேஷனில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வேல்யூயும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இன்டர்போலேஷன் கொடுக்க போகிறது ஒரு ஸ்ட்ரிங் மட்டும்தான். ஸோ எந்த ஒரு வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் நீங்கள் இதில் எடுத்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காதீங்க.
அவ்வளோதாங்க இன்டர்பிரேஷன் பத்தி. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்க கவனமா கவனிக்க வேண்டியது, நிறைய பெரிய அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம அவ்வளோ ஈஸியா விட்டுட்டு போயிருவோம். இந்த ஃபங்ஷன் எழுதும்போது பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸான லாஜிக்கல் இந்த மாதிரி ஃபங்ஷன்ல போட்டு எழுதிட்டு போயிருவோம். ஸோ அந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ் எப்படி நாங்க எழுதுறது இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே நீங்க டைப் ஸ்கிரிப்ட்ல தான் எழுதணும். அப்பதான் அதை டெஸ்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு மெயின்டைன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ அந்த ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா டேட்டா சேஞ்சஸுமே யூஐல ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்பெல்லாம் யூசர் கிளிக் வருதோ அப்போ மட்டும்தான் அது சேஞ்ச் ஆகணும். அதாவது யூசரோட இன்டராக்ஷன் இருக்கணும். ஸோ எல்லா யூசர் இன்டராக்ஷனுக்கும் உங்களுக்கு மெத்தட்ஸ் கிடைக்கும். அது கீ பிரஸ்ல இருந்து மவுஸ் கிளிக்ல இருந்து எல்லா பட்டன் கிளிக்ல இருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூசர் இன்டராக்ஷன் கிடைக்கும். அப்போ அந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை செட் பண்ணிட்டு அதை டிஸ்பிளே மட்டும்தான் உங்களுக்கு இந்த HTML டெம்ப்ளேட்ல காட்டணும். இன்டர்போலேஷன் இதெல்லாம் உங்களுக்கு அலோவ் பண்ணாலும் கூட நீங்க அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நீங்க இதுல வந்து இதெல்லாம் பண்ணலாங்க. என்ன சொல்றது, டெஸ்ட் டாட் கவுண்ட் ஈக்குவல் டு 0 வா இருந்தா எஸ், இல்லைன்னா நோ. இந்த மாதிரி சிங்கிள் எக்ஸ்பிரஷன் நீங்க எல்லாமே கொடுக்கலாம் இன்டர்போலேஷன்ல. இங்க டெம்ப்ளேட் பார்ஸ் எரர் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ், ஏன்னா கவுண்ட் 0வா இருக்கு, அதனால எஸ். இன்க்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா நோன்னு வந்துடுது, ஏன்னா கவுண்ட் வந்து மாறிடுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கூட நீங்க கொடுக்கலாம். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நீங்க கொமா வேல்யூ போட்டோ இல்ல செமிகாலன் போட்டு நீங்க போட முடியாது. அதாவது இது ஒரு எக்ஸ்பிரஷன், இதுக்கு அடுத்து நான் இன்னொரு எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு கொமா போட்டு நான் போட போறேன். இது கொடுத்தா அது எரர். கொமா கொடுத்தா அது உங்களுக்கு நாட் அ வேலிட் எக்ஸ்பிரஷன். அதே நேரத்துல இந்த இடத்துல நீங்க இன்னொரு செமிகாலன் கூட கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டாட் கவுண்ட் செமிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நீங்க போட முடியாது. ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன எழுதுவீங்களோ ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய எல்லா எக்ஸ்பிரஷனும் எழுதலாம். ஆனா இதெல்லாம் இதுக்கு விதிவிலக்கு. நீங்க கொடுக்க முடியாது. கொமாஸ், செப்பரேஷன் இந்த மாதிரிலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பைண்டிங் பற்றி பார்க்கலாம். ஒன் வே பைண்டிங், டூ வே பைண்டிங் அதை பற்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.